காஞ்சிபுரம் மாவட்டம் கீழாம்பாக்கத்தில் அதிமுக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தமிழகத்திற்கு தேவையான எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு அளித்திருப்பதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் போதுமான திட்டங்கள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி பேசிய அவர், ஜெயலலிதா கண்ட கனவை அதிமுக அரசுடன் இணைந்து மத்திய அரசு நிறைவேற்றும் என்றும் கூறினார். ஏழை மக்களுக்காக உழைத்தவர் எம்ஜிஆர் என்று புகழாரம் சூட்டியதுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்துள்ள சாதனைகளை சுட்டிக்காட்டிய மோடி, நாளை நமதே 40 நமதே என்ற முழக்கத்துடன் உரையை நிறைவு செய்தார். MGR worked extensively for the downtrodden. His social welfare schemes gave strength to the fight against poverty. MGR அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக மிக திறமையாக செயல்பட்டார்கள். அவருடைய சமூக நல திட்டங்கள் ஏழ்மை எதிர்த்து நாம் போராடுவதற்கு மிகப்பெரிய வலிமை சேர்த்தது. Today I am happy to share two things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. இன்றைய தினம் 2 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் இனிமேல் அழைக்கப்படும். Give us the chance to serve you and fulfill the dreams of the great freedom fighters who devoted themselves for the nation. நான் தமிழகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆசையினை தாருங்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களுடைய கனவுகளை நாம் பூர்த்தியாக்கி தருவதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்த நாட்டிற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்களுடைய கனவுகளை நனவாக்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாற்பதும் நமதே, நாடும் நமதே. நாளை நமதே, 40 நமதே. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.